Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.2 8th question என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the smallest number that when divided by three numbers such as 35 56 and 91 35 56 91 ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் ஈச் கேஸ் எல்லா கேஸ்லையும் நமக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டதுனால ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம். ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 35 கொடுத்துருக்காங்க. 35 எல்சிஎம் பண்ணும்போது 5 டேபிள்ஸில் போகும். ஸோ 5 7s are 31, 5 7s are 35, 5ம் 7ம் வந்து நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அண்ட் 56 நெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஈவன் நம்பரால் போகும். அதனால் ஈவன் ப்ரைம் 2ஆல் நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். அப்படின்னா 2 2s are 4. ஸோ 2 2s are 4 படிச்சுன்னா ரிமைனிங் 1 8 2s are 16 கிடைக்கும். சிமிலர்லி இந்த 28 2ஆல் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2 into 14 is 28. ஓகேங்களா, 2 1s are 2, again 2 4s are 8. அதே மாதிரி இந்த 14க்கு 2 7s are 14 கிடைக்குது. 91 நம்ம பார்த்தோம்னா 7 டேபிள்ஸில் தான் போகும். ஸோ 7 into 13 மீன் 7 1s are 7 1s are 7 and remaining வந்து 2 இருக்கும். ஸோ 21 21 7 3s are 21. இதெல்லாம் வந்து இந்த மூணு நம்பர்ஸோடைய ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த மூணு நம்பர்ஸோடைய ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். 35க்கு வந்து பார்த்தோம்னா 5 into 7. ஓகேங்களா, 5ம் 7ம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. அதாவது 5 பவரில் 1 7 பவரில் 1ன்னு அர்த்தம். 56க்கு என்னென்ன கிடச்சிருக்கு, 56க்கு வந்து 1 2 3 இருக்குது. ஸோ 2 வந்து 3 2s இருக்குது. 3 2ஸ்ன்னும் போது 2 to the power of எக்ஸ்போனன்ஸில் எழுதலாம். 2 to the power of 3னா 2 into 2 into 2. ஸோ அதை சிம்பிளிஃபைடாக எழுதுகிறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து 7 இருக்குது. ஸோ 7 எழுதுனா 7 பவரில் 1 இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே 91க்கு என்ன கிடச்சிருக்குன்னா 7 into 13. ஓகேங்களா, ஸோ 7 into 13. இப்போ வந்து எல்சிஎம் அப்படின்னா நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் நம்ம பார்க்கும்போது ஓவராலாக எது வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு எல்சிஎம். ஓகேங்களா, ஸோ ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ஸ் வந்து எடுத்தோம்னா எல்சிஎம். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2 பார்ப்போம். 2 வந்து வேறு எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்க்கணும். எந்த இடத்துல 2ஓட எக்ஸ்போனன்ட் அதிகமாக இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஓகே, 2 to the power of 3 அந்த எக்ஸ்போனன்ட் தான் 2க்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் 3ல் எதனா இருக்கான்னு பார்த்தா 3ல் எதுவுமே இல்லை. 5 பார்ப்போம். ஸோ 5 to the power 1 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ 5 to the power 1 எடுத்துக்கலாம். அண்ட் 5க்கு அப்புறமா 7ல் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலையும் 1 இந்த இடத்துலையும் 1. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. எது இப்போ இன்கேஸ் இங்கே 7 to the power 2 இருந்ததுன்னா அந்த எக்ஸ்போனன்ட்டாக இருக்கும். இங்கே ரெண்டுமே 1 1 இருக்கிறதுனால 7 to the power 1 எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 13 கம்பேர் பண்ணும்போது 13 ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த 13 எடுத்துக்கலாம். ஹியர் எல்சிஎம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 cube அப்படின்னா 8. ஸோ அதுக்கப்புறம் 5 7 13 இருக்குது. 5 into 7 into 13. ஸோ 8 5s are 40. ஸோ 40 into இந்த 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 7s are 28. 280. 280-ஐ 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 0 is 0 is 3 8s are 24. 2 and 3 2s are 6. 6 plus 2 is 8. And 1 into 280 அப்படியே 280 போடலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணும்போது 16 1 3640. அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3640. பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா when divided by these three numbers leaves remainder 7ன்றாங்க. இப்போது 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த எல்சிஎம்ன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா ரிமைண்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே ரிமைண்டர் கேஸில் வந்து வரணும் அப்படின்னும் போது இந்த நம்பர் கூட நம்ம வந்து 7 ஆட் பண்ணோம். இப்போ என்ன கண்டிஷன்னா ஹியர் எல்சிஎம் ஆர் ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ்ன்னும் போது ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர்னு நீங்கள் எழுதலாம். ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இந்த மூணு நம்பர்ஸ் என்னென்னா 35ம் 56ம் 91. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் விச் இஸ் டிவிசிபிள். இது வந்து எதை விச் இஸ் டிவிசிபிள் பை. இந்த நம்பர்ஸ்லாம் டிவிசிபிள் ஆகிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 3640. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் when divided by these three numbers leaves remainder-ன்றாங்க. அப்போது இந்த ரிமைண்டர் நமக்கு லீவ் ஆகணும்னா இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா 7 ஆட் பண்ணிக்கணும். அந்த 7 ஆட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபேக்டர்ஸால் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிமைனிங் வந்து 7 கிடைக்கும். அதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை அவங்க நம்ம ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் that when divided by
35, 56 and 91 leaves remainder 7. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எல்சிஎம் வந்து 3640 கிடச்சிருக்கு ப்ளஸ் 7 போகிறோம். ஸோ 3647 இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான். இந்த நம்பரை இந்த 35 56 91 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 7 வரணுன்றாங்க. ஸோ நம்ம 35 இங்கே டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 35 இங்கே 36 இருக்குது, 1 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 35 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் வந்து 6 - 5 இஸ் 1 கிடைக்குது. அகெயின் இங்கே 4 147. ஸோ 147 பார்க்கும்போது நமக்கு 35 எந்த டைம்ஸ்லன்னு போட்டு பார்க்குங்க. 3 டைம்ஸ் பார்த்தோம்னா என்ன கிடைக்குது? 5 3s are 15, 3 3s are 9, 10. ஸோ வந்து என்ன கிடைச்சிருக்கு? 5 3s are 15, ரிமைனிங் 1 3 3s are 9 + 1 is 10, 105 கிடைச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 147 இருக்குது. ஸோ 35 × 4 போட்டு பார்க்கலாம். ஸோ 4 5s are 22, 4 3s are 12, 12 + 2 is 140, நியர்பையில் வந்துடுச்சு. ஸோ 4 டைம்ஸில் போட்டால் 140 கிடைக்குது. இங்கே வந்து ரிமைண்டர் 7 ஆகிடுச்சு. சிமிலர்லி ஃபார் 56க்கும் 91க்கும் இந்த 3647 நம்ம வந்து 56 91 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்சிஎம் போது எல்சிஎம் ரிமைண்டர் வந்து நமக்கு 0வாக தான் இருக்கும். தட் இஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.